பிச்சை? மாமியார் வீட்டு காசு வாங்குறது பிச்சையா? ஏன் நீங்க உங்க மாமியார் வீட்டு சொத்து வேணும்னு உங்க பொண்டாட்டிய விரட்டி அடிச்சதெல்லாம் மறந்துருச்சா? பிச்சைன்னு பார்த்தா நீங்க இத்தனை வருஷம் போட்டுக்கிருக்கீங்களே, அதுதான் பிச்சை. இது எங்க அம்மா வீட்டு காசு. அவங்களா விருப்பப்பட்டு வந்து குடுக்கறாங்க. உங்களை மாதிரி அடிச்சு புடுங்கல. உங்களை மாதிரி ஒட்டிக்கிட்டா உருகுறதும், வேண்டான்னு கொஞ்சம் முறைச்சுக்கிட்டா அதைய புடுங்கிக்கிறதும் நடக்காது. அது ஏன்ட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி புத்தி எங்க அம்மாவுக்கு இல்ல. அவங்க மாப்பிள்ளைக்கு அவங்க குடுக்கறாங்க. என் புருஷனுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதுல உங்களுக்கு என்ன வலிக்குது? இம்பிட்டு நாள் எங்க அம்மா காசை குடுக்கறேன்னு சொன்னப்பெல்லாம் நான் தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிருந்தேன். இப்ப நான் ஏத்துக்கிறேன் சாமி. வேற பேச்செல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்க காசுல ஒரு 10 பைசா எடுத்தா உங்க கால்ல இருக்கிறத கலத்தி என்ன அடி. ஏன் அப்பத்தா சொத்து எங்க பிள்ளைங்க பேர்ல தானே இருக்கு. அதுக்கெல்லாம் நாங்க தானே கேர் டேக்கர். அவ்வளவு ஏன் தர்சன் மேஜர் தானே, அவன் பேர்ல இருக்கிற சொத்தை எடுத்து செலவு பண்ண அவனுக்கு உரிமை இருக்கு. ஆனா இங்க இருக்கிற யாரும் அந்த மாதிரி வேலையை பார்க்க மாட்டோம். பரவாயில்ல, அதே நாங்க பாத்துக்கிறோம். யார் உடம்புல என்ன ரத்தம் ஓடுதுன்னு பிறகு பாத்துக்கலாம். இந்த அகந்தை இருக்குல்ல, அது அழியணும். அதுக்காண்டியே நாங்க ஜெயிச்சு காட்டு.